வருகின்ற டிசம்பர் 25ஆம் தேதி நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு ராஜ வீதியில் உள்ள கடைகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான அனைத்து அலங்கார பொருட்கள் பல வண்ணங்களில் அனைவரையும் வரவேற்கும் விதமாக நவீன உபகரணங்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது காண்போரை கவர வைத்துள்ளது. மேலும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்களது இல்லத்தில் குடில் வைப்பதற்கும் அலுவலகங்களிலும் ஆலயங்களிலும் குடில் வைப்பதற்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தேவையான உபகரணங்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் தனியார் கல்லூரியில் பயிலும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் அளிக்கப்பட்டது. இந்த கல்வி உதவித்தொகை 3 லட்சம் ரூபாயை சோளிங்கர் வட்டாட்சியர் செல்வி, நகராட்சி ஆணையர் ஹேமலதா ஆகியோர் 25 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கி பாராட்டினர். திருவள்ளூர் போரூரில் உள்ள கெப்பல் தனியார் ஐடி வளாகத்தில் வருமான வரித்துறை சோதனை செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் போரூரில் உள்ள கெப்பல் தனியார் ஐடி வளாகத்தில் வருமான வரித்துறை சோதனை செய்தனர். மேலும் இதில் நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அலுவலகத்தில் இருந்து 7 பேர் கொண்ட குழு சோதனையில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. சென்னையில் மெட்ரோ ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு சர்வர் செயல் இழந்ததால் டிக்கெட் வழங்குவது பாதிக்கப்பட்டு உள்ள நிலையில் இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். மேலும் மெட்ரோ ரயில் நிலைய கவுண்டர்களில் டிக்கெட் வாங்கிக் கொள்ள பயணிகளுக்கு சென்னை மெட்ரோ அறிவுறுத்தியுள்ளது. சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 12 பேர் 4 காரில் வருகை தந்து காலை முதல் திடீரென சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தனியார் கட்டுமான நிறுவனத்தில் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமான 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை 3 நாட்களாக தேடி வந்த நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து போலீசார் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அமராவதி அணையில் இருந்து வினாடிக்கு 1755 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அமராவதி ஆற்றில் 1663 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மழை குறைந்ததால் படிப்படியாக ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவு குறைய ஆரம்பித்தது. தற்போது வினாடிக்கு 5151 கன அடி தண்ணீர் மட்டுமே வெளியேறி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் புகுந்து காட்டு யானைகள் ஜானகி என்ற மூதாட்டியின் வீட்டை உடைத்து உள்ளே புகுந்து வீட்டில் இருந்த பொருட்களை உடைத்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு மேலும் இழப்பீடு வழங்குவதாகவும் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 6.53 லட்சத்திற்கு கொப்பரை விற்பனையானது. இந்த விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டை பாண்டியன் திரையரங்கம் அருகே உள்ள பார்த்தசாரதி நகர் சிறு கடை வியாபாரிகள் நலச்சங்கம் மற்றும் சென்னை மாநகராட்சி மண்டலம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகளை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வண்ணாரப்பேட்டை மாநகராட்சி மார்க்கெட்டில் மின்சாரம் துண்டிப்பு உள்ளிட்டவைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் 100 நாள் வேலை தனி நல வாரியம் குடிமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஜெயராமன் தலைமை வகித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழியில் குடியிருப்பு பகுதியில் விஷக்குளவிகள் மரத்தில் கூடு கட்டியுள்ளன. அவற்றால் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படும் முன்பு ஊராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்த கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கிராம மக்கள் எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த கதண்டு கடிச்சாக்கா உயிர் போகக்கூடிய ஒரு காலநிலையும் இருக்கு. இதை உடனடியாக கவனத்தில் அரசு எடுத்துக்கிட்டு ஊராட்சி நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக அகற்றி தரணும் கிராம மக்கள் பொதுமக்கள் சார்பாக செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நந்தீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 30 ஏக்கர் நிலத்தில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த காலங்களில் அறநிலைத்துறை சார்பில் தரை வாடகைக்காக
500 வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 10 மடங்காக தொகை உயர்த்தப்பட்டு 5000 ரூபாய் கட்ட நிர்பந்தம் செய்வதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் குடிமல்லூர் கிராமத்தில் உள்ள சுந்தர விநாயகர் கோயில் அருகில் பொது வழிபாடு நடத்த கோவிலுக்காக பயன்பாட்டில் வைத்திருந்த இடத்தை தனி நபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்ததால் ஊர் பொதுமக்கள் அரசு பேருந்தை நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு பேருந்தை நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்றாரு, அதுக்காக நாங்க பஸ் மறியல் பண்றோம். இதுக்காக வெளி இடத்துல தெரிஞ்சு அந்த இடத்த எங்களுக்கு பொது வழிய அதாவது வழித்தளமா, அதாவது நாங்க திருவிழா பண்றதா இருந்தாலும் சரி, ஐயப்பன் கோவிலுக்கு பூஜை போட்டு மாலை போடுறதா இருந்தாலும் அந்த இடத்துல தான் சார் பண்ணுவோம் நாங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மயிலாடும்பாறை கிராமத்தில் காமாட்சியம்மன் கோவில் தெருப்பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் வேலம்மாள் ஸ்ரீனிவாசன் என்பவர் தனது வீட்டிற்கு எதிரே உள்ள பொதுப்பாதையில் வீடு கட்டிய பாலன் என்பவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இது குறித்து விசாரித்த அதிகாரிகள் அதே பகுதியில் உள்ள சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் பொதுப்பாதையில் இருப்பதாக கூறி உடனடியாக காலி செய்ய நோட்டீஸ் கொடுத்ததால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த உத்தரவினை ரத்து செய்ய கோரி தேனி மாவட்ட ஆட்சியரிடம் குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். இந்த குடியிருப்பு பகுதியில் 1847/28 பாலன் என்பவர் எனக்கு ஏத்தாப்புல குடியிருந்து வராரு. இவர் இது எங்களுக்கு பொதுப்பாதையா இருக்கு, எங்களுக்கு பாதை எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு நிமித்தமா மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையத்திலிருந்து நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, அந்த வழக்கு சம்பந்தமா 12 வாரத்துக்குள்ள எங்களுக்கு தகவல் தெரிவிங்க, இல்லாட்டி அந்த ஆக்கிரமிப்பு இருந்தால் எவிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தாசில்தார், சப் கலெக்டர் எல்லாருக்குமே பிஓஆர் எல்லாத்துக்கும் தகவல் அனுப்பிக்கிறாங்க. அப்போ ஃபார்ம் 7 அனுப்புகிறாங்க. 7 அனுப்பும்போது நாங்கள் எல்லாமே எங்களுக்கு இந்த இடத்துக்கு பட்டா வேணும்னு நாங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கோம். இந்த சர்வே நம்பரில் பொதுப்பாதை என்பது வேலம்மாள் சீனிவாசனுக்கும் சொக்குப்பிள்ளை பாலன் என்பவருக்கும் தான் வழக்கு தொடர்ந்து இருக்குது ஹைகோர்ட்டு. இந்த வழக்கு இல்லாம இந்த பாதையில் இருக்கிற வீட்டுல, அதாவது பாதைன்றது என்னன்னா இவங்க வீதி இல்லாம இந்த பாதை ஒரு 150 மீட்டருக்கு அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.